ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த பேரண்ட் ஹெல்த் எஜுகேஷன் சீரீஸோட எபிசோட் 2ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய மற்றொரு முக்கியமான காமனான ப்ராப்ளம், அதாவது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இருமல் பற்றி நாம் என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல இருமல் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். நார்மலாக நம்ம சுவாசிக்கிற காற்று சுவாச குழாய் வழியாக நுரையீரலுக்கு போய் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற முக்கியமான ப்ராசஸ் நடக்குது. இப்படிப்பட்ட சுவாச குழாயில் ஏதாவது கிருமி தொற்றுனால சளியோ இல்லை வெளியில் இருக்கிற கெமிக்கல்ஸ், டஸ்ட்டு, ஸ்மோக் ஏதாவது அனாவசியமாக உள்ளே போயிடுச்சுன்னா ரொம்பவே ஆபத்தாயிடும். அப்படி போகும் பட்சத்தில் அதை ஃபோர்ஸ்ஃபுல்லாக வெளியே தள்ளுறதுக்கு இயற்கையாக நம்ம பாடியில் நடக்கக்கூடிய ப்ரொடெக்டிவ் ரிஃப்ளெக்ஸை தான் காஃப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காஃப் எப்படி நடக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்படி தெரியாமல் உள்ளே வரக்கூடிய சில விஷயங்களை நம்ம சுவாசக்குள்ளாயில் இருக்கிற காஃப் ரிசெப்டர்ஸ் கண்டுபிடிச்சி பிரெயினுக்கு ஒரு சிக்னல் அனுப்போம். உடனே பிரெயின் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம சுவாசிக்கிறதுக்கு தேவையான நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய சதைகளுக்கு ஒரு கமாண்ட் கொடுக்கும், இருமல் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி. அப்படி ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஃபாரின் இரிட்டன்ஸை வெளியில் ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளும். இப்படி தான் காஃப் நடக்குது. மேஜர் டைப்ஸ் ஆஃப் காஃப்லாம் என்னென்ன மாதிரி காஃப் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜராக 3 டைப்ஸ் ஆஃப் காஃப் சொல்லுவோம். ஒன்று சளியோடு ஏற்படக்கூடிய வெட் காஃப், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வறட்டு இருமல், அதாவது ட்ரை காஃப், இன்னொன்று அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக தீவிரமாக வரக்கூடிய பேராக்சிஸ்மல் காஃப். இதுதான் காமன் டைப்ஸ் ஆஃப் காஃப். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் குழந்தைகளுக்கு காமனாக இருமல் என்னென்ன காரணங்கள்னாலாம் வருது அப்படின்றது அடுத்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். மோர் தென் 90% ஆஃப் த டைம்ஸ் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இருமலுக்குரிய காரணம் பார்த்தீங்க அப்படின்னா சுவாச குழாயில் ஏற்படக்கூடிய கிருமி தொற்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலர்ஜி, ஒவ்வாமை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஃபாரின் பாடிஸ் உள்ளே வர்றதுனால, அப்புறம் ஒரு சிலருக்கு அமிலத்தன்மை அதிகமாக இருந்து எதிர்கழிக்கிறதுனால கூட இருமல் ஏற்படலாம். இதெல்லாம் காமனான ரீசன்ஸ் வை சில்ட்ரன் கெட் காஃப். இதுக்கடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்படி காமனாக இருக்கக்கூடிய இந்த காஃபுக்கு எப்போ நம்ம மருத்துவரை போய் பார்க்கணும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இருமக்கூடிய உங்கள் குழந்தை 4 மாதத்துக்கு கீழே இருக்கிற குழந்தையாக இருந்தால் இதை பார்க்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, குழந்தைக்கு மூச்சு திணறலோட இருமல் இருக்குது. அதாவது மூச்சு திணறல்ன்றது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய எலும்புகளுக்கு உள்ள சதைகள் உள்வாங்கினாலோ, இல்லை நெஞ்சு பகுதிக்கு கீழே இருக்கிற எலும்பில் உள்ள சதைகள் உள்வாங்கினாலோ அதை மூச்சு திணறல்னு சொல்லுவோம். இந்த மாதிரி குழந்தைகளை உடனே மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும். இல்லை நம்ம ஃபீவருக்கு பார்த்த மாதிரி காஃபோட வார்னிங் சைன்ஸ் இருக்கிற குழந்தைகள், அதாவது சோர்வாக இருக்கிற குழந்தை, தீவிரமாக காய்ச்சலோடு இருமிக்கிட்டு இருக்கிற குழந்தை, இல்லை குழந்தையோட உள்ளங்கை, உள்ளங்கால், வாய்ப்பகுதியெலாம் நீளமாக மாறுற நேரத்தில் இருக்கிற குழந்தைகள், இல்லை தொடர்ச்சியாக வாந்தி எடுக்கிற குழந்தைகள், இல்லை சுத்தமாக எதுவும் ஆகாரம் சாப்பிட முடியாத குழந்தைகள், இல்லை தொண்டையை அடைக்கிற அளவுக்கு இருமல் உள்ள குழந்தைகள், இவங்கெல்லாம் உடனே மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும். அதே மாதிரி இருமலுடைய நாட்கள் 2 வாரத்துக்கு மேலே போனாலும் மருத்துவரை பார்க்குறது ரொம்பவே நல்லது. இப்படி மருத்துவரை நம்ம பார்க்க போகும்போது பரிசோதனைகள் என்னென்ன பண்ணலாம் இல்லை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரங்கள் உங்களுக்கு சில இரத்த பரிசோதனை எழுதி கொடுக்கலாம், இல்லை எக்ஸ்ரே ஸ்கேன், இல்லைனா சிடி ஸ்கேன், இல்லைனா பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ஒவ்வாமைக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கின் அலர்ஜி டெஸ்டிங், ஒரு சில நேரங்களில் ஈவன் ப்ராங்கோஸ்கோப்பி அப்படின்னு சொல்லி கேமரா மூலமாக நுரையீரலுக்கு உள்ளே கூட போய் பார்க்குறதுக்கான சில டெஸ்ட்டு கூட எழுதி கொடுக்கலாம். அகெயின் இது எல்லா நேரங்களிலும் எல்லா இருமலுக்கும் பண்ணக்கூடிய டெஸ்ட்டு கிடையாது. 90% ஆஃப் த டைம் சாதாரண கிருமி தொற்றில் வரக்கூடிய இருமலுக்கு இந்த பரிசோதனைகள் எதுவுமே தேவைப்படாது. ஒரு சில நேரங்களில் சில பேருக்கு காரணங்களை கண்டுபிடிக்க இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய இருமல் என்னென்ன மாதிரிகள்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும், இல்லை என்னென்ன கொடுத்துட்ருக்காங்க இதுக்கு வைத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரங்கள் உங்கள் மருத்துவர் இதுக்கு மாத்திரைகள், நிறைய நேரங்கள் சிரப்பு, ஒரு சில நேரங்களில் ஃபைனாக பவுடர், இன்ஹலேஷன் டிவைசஸ் அப்படின்னு சொல்லி அது மூலமாக கூட கொடுக்கலாம். ஸோ நிறைய நேரங்களில் காஃப் சிரப்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ரைட் நவ் இந்தியாவில் எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் காஃப் சிரப்ஸ், டிஃப்ரெண்ட் பிராண்ட் நேம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் தேன் 1000. எஸ், எல்லோரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. 1000க்கு மேலே இருமல் மருந்து ரைட் நவ் நம்ம கண்ட்ரியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லாருடைய அடுத்த கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்னா, இவ்வளோ மருந்து இருக்கே, இதில் எந்த மருந்து பெஸ்ட்டான மருந்தாக இருக்கும்? அதுக்கு பதில் என்னென்னா, அப்படி ஒரு மருந்தே கிடையாது. ஏன்னா இதில் இருக்கிற எந்த மருந்துமே 100% உடனே இருமலை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்து உலகத்திலே எங்கேயுமே கண்டுபிடிக்கலை. இன்னும் ஒரு சிலர் கேட்கலாம், நீங்கள் தான் காஃபை ப்ரொடெக்டிவ் ரிஃப்ளெக்ஷன் சொல்லிட்டீங்களே, அதுக்கப்புறம் அதை கண்டிப்பாக நம்ம கட்டுப்படுத்தணுமா? அதுவும் சரியான வாதம் தான். கண்டிப்பாக 100% இருமலை கட்டுப்படுத்தணும்னு அவசியமே இல்லை.
உடனே மற்றொரு சிலர் என்ன கேட்பீங்க, அப்படி இருமலை கட்டுப்படுத்த தேவையே இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஏன் இவ்வளோ காஃப் சிரப்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் ஃபார்மசிஸ்லேயும் நிறைய மருத்துவர்களும் ஏன் எழுதி கொடுத்துட்ருக்காங்க? அது எல்லாமே சும்மா கொடுக்குற விஷயமா? ஏன் இவ்வளோ மருந்துகள்லாம் அப்புறம் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில்? நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். அதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இருமலுக்கு ஒரு மருத்துவர் இருமல் மருந்து எதுக்காக ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாரு அப்படின்னா, அந்த குழந்தைக்கு அந்த இருமலுடைய தீவிரத்தை ஒரு 25 to 30% குறைக்கிறதுக்காகத்தான். அந்த 25 to 30% கண்டிப்பாக குறைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். அப்படி குறைக்கும் பட்சத்தில் உங்கள் குழந்தை வந்து நன்றாக தூங்க வாய்ப்பு இருக்குது, ஓரளவுக்கு உணவு எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டுமே நடந்தால் ஓரளவுக்கு அந்த ஃபேமிலிக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் எழுதி கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்கள் வீட்டிலே இவ்வளோ காஃப் சிரப்ஸ் இருக்கே, எந்த காஃப் சிரப்பை நான் குழந்தைக்கு கொடுக்குறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த முடிவை எப்பயுமே உங்கள் மருத்துவர்கிட்ட விட்டுருங்க. அந்த குழந்தைக்கு மருந்து கொடுக்கணுமா வேண்டாமா, என்ன மருந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்குன்றதை உங்கள் மருத்துவர் முடிவு பண்ணால் தான் அது கண்டிப்பாக சரியானதாக இருக்கும். மருத்துவரை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வீட்டிலேயே ஏதாவது இருமலுக்கு வைத்தியம் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் ஒரு சிலர் கேட்கலாம். சில நேரங்களில் வீட்டில் கூட சில வைத்தியங்கள் இருமலுக்கு பெஸ்ட்டாக ஒர்க் அவுட் ஆகலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய நேரங்களில் குழந்தையை நம்ம வந்து எரெக்டாக உட்கார வைக்கும்போது சில இருமல் கட்டுப்படலாம். சலைன் நேசல் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணுவோம் நிறைய டைம், அதுவும் இருமலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஹாட்டான வாட்டர் இல்லை ஹாட் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாலும் காஃப் சப்ரஸ் ஆகலாம். ஹியூமிடிஃபைடர்ஸ் இல்லைனா வந்து நீர் ஆவி பிடிக்கிறது மூலமாக சில நேரம் பெட்டராக இருக்கலாம். ஒரு சிலருக்கு ஹனி கூட ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அகெயின் இது ஒரு காஷனாக நீங்கள் எடுத்துக்கணும். எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா நேரங்கள்லையும் அனைத்தும் பொருந்தாது. முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு வயசு கீழே இருக்கிற குழந்தைக்கெல்லாம் கண்டிப்பாக ஹனி வந்து கொடுக்கவே கூடாது. அதே மாதிரி நான் சொன்ன அந்த வார்னிங் சைன்ஸோடு இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவருமே வந்து ஹோம் ரெமெடிஸை நம்பாமல் உடனே மருத்துவர்கிட்ட போய் காமிச்சிக்க வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாமே இருமல் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு நான் நினச்சி ஷேர் பண்ண இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை. இதை கண்டிப்பாக நிறைய பேரோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Keep waiting for more such videos. Thank you.